இப்போ கூட சொல்லிடுறேன் வீடியோவில். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி வடக்கு ஒன்றியம் செந்துறை ஊராட்சி குருபவட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவிலில் வருகின்ற ஆடி வெள்ளி, அதாவது கடைசி வெள்ளி அன்று ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவிலும் ஸ்ரீ குரத்தி அம்மன் கோவிலும் விளக்கு பூஜை நடைபெறுகிறது. இவ்விளக்கு பூஜையில் பெண்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு அனைத்து ஊர் பொதுமக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு குத்து விளக்குக்கும் நாங்கள் கோயிலேருந்து 3 அடி உயரம் உள்ள குத்து விளக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். 5000 ரூபா பட்டு சேலை ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஒரு மூக்குத்தி போட்டவங்களுக்கு ஒரு குத்து விளக்கு ஒரு பட்டு சேலை கொடுப்போம். 2 மூக்குத்தி போட்டவங்களுக்கு 2 குத்து விளக்கு 2 பட்டு சேலை கொடுத்துருவோம். ஓகே, முன்னாடியே சொல்லிட்டேன். அவ பொய் சொன்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்ல, நீ வீடியோவில் சொன்னியாயா ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்பீல்ல. அதனால் உங்கள் ஃபோன் நம்பரு, பேர், எந்த ஊர், எந்த தொகுதி அதை எங்கள்கிட்ட கொடுத்துடணும். கோயில் நிர்வாகத்திட்ட வந்து ஃபோன் நம்பரு, பேர், ஊர் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு நாங்கள் ஃபோன் அடிப்போம். உங்களுக்கு 2 குத்து விளக்கு வந்திருக்கு, 2 பட்டு சேலை வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சொல்லிடுவோம். அதே மாதிரி அமாவாசை 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை வருதில்ல, அன்னைக்கும் விளக்கு பூஜை போடுவோம். அன்னைக்கு ஆறுகால பூஜை போடுவோம். அன்னைக்கும் இலவச குத்து விளக்கு தருவோம். இலவசமாக பட்டு சேலையும் கொடுப்போம். அதே மாதிரி 15 நாளைக்கு அப்புறம் பௌர்ணமி வருதில்ல, அன்னைக்கும் விளக்கு பூஜை போடுறோம். ஆறுகால பூஜை நடக்கும், அன்னதானம் நடக்கும். இதே குத்து விளக்கு பட்டு சேலை கொடுப்பாங்க. சரியா? அப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் முடிஞ்சோன்னே வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை போடுவாங்க. அன்னைக்கும் இலவசம் கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக பரிசு கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுக்குறது யார்? தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிதியிலிருந்து நத்தம் தொகுதி எம்எல்ஏ ஆர் விஸ்வநாதன் ஐயா நிதியிலிருந்து கொடுக்குறாங்க. இந்த ரெட்டை மூக்குத்தி ஏன் போடுறேன்னு சொன்னோம்னா, ரெட்டலைங்கிறத யாபப்படுத்துறதுக்கு இந்த ரெட்டை மூக்குத்தி சொல்கிறது. முகத்தை பார்த்துட்டு கொடுப்பான். ரெட்டலை, இவங்க ரெட்டலை கட்சிக்காரர், அதான 2 மூக்குத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்குவோம். அதை வச்சு பொருளை கொடுப்போம். ஓகே, விளக்கு பூஜை முடிஞ்சோடனே நீங்கள் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே விடுவோம். அது அவங்க நேரத்தை பொறுத்து. வெள்ளனை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 8 மணியில் முடிஞ்சிடும். கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்கன்னா 10 மணியில் முடியும். அவ்வளோதான். அது நேரத்தை பொறுத்து. மழை பெஞ்சிடுச்சுன்னா வெள்ளனை ஆரம்பிச்சிருவாங்க. மழை பெய்யலைன்னா கொஞ்சம் லேட் பண்ணி ஆரம்பிப்போம். எல்லோரும் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம மகாலட்சுமி கோயிலேருந்து அங்கே கொத்தையம் கோயில் ஆர்ச்சி இருக்குல்ல, அது வரலும் கொட்டையை போட்டுருவாங்க. இரும்பு தகர கொட்டையை போட்டுருவாங்க. ஏன்னா மழை வந்துச்சுன்னா நிலையாமல் இருக்கணும்ல, அதுக்காண்டி. கொத்தையம் கோயில் ஃபுல்லாக கொட்டையை போட்டுருவாங்க. சைடில் அடைச்சி காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்கு சைடு கட்டை அடித்து போட்டுருவாங்க. சரியா? வந்துடுங்க. வருஷம் 365 நாள் நாங்கள் வேலை தர்றோம். ஓகே, தினக்கூலி 1000 ரூபா ஒரு நாளைக்கு. 3 நேரம் சாப்பாடு போட்டுருவோம். டீ வடை வாங்கி கொடுத்துருவோம். பெட்ரோல் டீசல் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஆமாம், இன்னையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் நம்ம சின்னக்கலை சிவகுமார் இருக்கார்ல, அவர், நான், வாத்தியார் சேகர் எல்லாருமே கொடுத்துருவோம். சரியா? வந்துடுங்கய்யா. சரி.